மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைபணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைபணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தையின் ஆடுகளாய், நாம் அவர் மந்தையின் ஆடுகளாய், பலியாக நம்மை தேர்ந்தெடுத்தார். அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார், இறையரசு பெருகிடவே. இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைபணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். உமீது நம்பிக்கை கொண்டுள்ள ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவருடைய திருச்சன்னிதானம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இறைவன் எங்களுக்கு செய்கிற நன்மைகள் எல்லாவற்றுக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பல்வேறு விதமான கொடைகளையும் வரங்களையும் ஆற்றல்களையும் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வரம் வேண்டி திருப்பலியிலே இணைந்து கொள்வோம். இன்று இந்த திருப்பலியை பின்வரும் கருத்துக்களை நினைத்து ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் நினைவு கூறுகின்ற வினோத் விஜய் முதலாவது வருடம். இவருக்கு மன்றாடிக் கொள்வோம். ஜெய்வீரன் ஜீன் மேரி திருமண நாள். இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து தொடர்ந்து முறைவன் இவர்களுக்கு தேவையான அருள்வரங்களை கிடைக்க வேண்டும் என்று இவர்களுக்காக மன்றாடுவோம். நிஷாந்த் தன் குடும்பம் தங்களுடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். ரொஷான் வேலை கிடைத்தமைக்காக கவதாயாரூடாக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். இன்னும் ஒருவர் தாங்கள் நினைத்த காரியம் நல்ல முறையில் நடந்தமைக்காக நன்றி கூறுகின்றார்கள். இவர்கள் எல்லோருடைய நன்றியையும் இறைவன் ஏற்று இறைவன் இவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை தொடர்ந்து அளிக்க மன்றாடுவோம். தர்ஷன் ஜீவனா இன்றைய தினம் திருமண பந்தத்தினை இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிற வேண்டுதல் புரிகின்றார்கள். தர்ஷன் ஜீவனா இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எனும் நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும், தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் வேண்டுதல் புரிகின்றார்கள். இவருடைய வேண்டுதல்களை இறைவன் ஏற்று இவர்களை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். இறந்து போன செபஸ்டியன் பெனடிக்ட், கிரகோரி பிலிப் ஃபெர்மினஸ், லூட்ஸ் ஜோசப் கிரெகரி, பெனடிட்டா மத்தியூஸ், பிலிப் மெரியதாஸ், லியண்டஸ் ஹென்றி ரெஜீனா பரமேஸ்வரி, சூசைப்பிள்ளை அந்தோனியா பிள்ளை, லியண்டஸ் பிரிஜிட் பிரான்சிஸ் அந்தோனி பிள்ளை, கயசின் லூர்தம்மா 45வது வருடம், மெனுவல் ஜூலியன், விக்டர் லூசியா என்பவர்களுக்கு மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், இவருடைய பிரிவினால துயர் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதல் படுத்தவும் திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாக மாற
எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது நாட்டம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவர்களாயிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவிலுள்ள சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகின்றீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய பலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் தம் சீடருக்கு கூறிய இயேசு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவரிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ற ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்து பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவரும் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவர் போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்துக்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வந்து வேறு 5 தாலந்துகளை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்து என்றம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உமது தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் வந்து அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்று கொண்டவரும் வந்து, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், தூவாத இடத்திலும் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்பி பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாலந்தை அவரிடமிருந்து எடுத்து 10 தாலந்துடையவரிடம் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவரவருக்கும் கொடுக்கப்படும், அவர் நிறைவு பெறுவர், இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை பகுதியிலே முதலாவது வாசகம் புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்க மக்களோடு பவுல் கொஞ்சம் நெருக்கமான உறவை பண்ணி வந்தார். அவர்களோடு நீண்ட காலம் அவருடைய திருத்தூது பயணத்திலே காலங்களை செலவழித்தவர். இன்றைய நற்செய்தியின் இன்றைய முதலாவது வாசகத்தின்படி 2 முக்கியமான நல்ல குணங்களை அவர்களுக்கு 2 விஷயங்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒன்று, நீங்கள் அன்பு செய்கிறீர்கள், தொடர்ந்து அன்பு செய்யுங்கள். மற்றவர்களை அன்பு செய்கிற பழக்கம் இருக்கிறபடினால தொடர்ந்து அந்த அன்பிலே நிலைத்திருங்கள்னு சொல்லுவார். 2வது, இதில் சாடையாக சொல்லிப்போட்டு அடுத்த பகுதியில் சொல்லுவார், நீங்கள் சோம்பேறிகளாக இருக்காதீங்க, உழைத்து சாப்பிடுங்க, உழைத்து உண்ணுங்கள், சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். 2 முக்கியமான குணங்களையோ இல்லை விஷயங்களை தெசலோனிக்கே மக்களுக்கு பவுல் ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் அன்பு செய்யுங்கள், அன்பு செய்கிறீங்க, அதை தூய்மையான அன்பாக தொடர்ந்து செய்யுங்க மற்றவர்களுக்கு. 2வது, சோம்பேறிகளாக இருக்காங்க, உழைச்சி சாப்பிடுவோம், உழைத்து உண்ணுங்கள்னு சொல்லும். நற்செய்தியில் நாங்கள் பார்க்குறோம், உழைத்தால்தான் வாழலாம் என்ற ஒரு செய்தி மற்ற பக்கத்தால் எங்களுக்கு சொல்லப்படுது. 5 தாலந்து தரப்படுகிறது. அதை 5ஆக பெருக்குகின்ற பொழுது அவன் வாழ்த்தப்படுகின்றான், அவன் பாராட்டப்படுகிறான். ஆனால் 1 பெற்றவன் சோம்பேறியாக இருந்தபடினால் அவன் தண்டிக்கப்படுகிறான். அவை அன்பான சகோதரங்களை, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இந்த 2 பண்புகளும் சிறப்பானவைகளாக கொண்டிருக்க வேண்டும் என்று அழைக்கப்படும். 1, மற்றவர்களை அன்பு செய்வது, என்னிடம் உள்ளதை அன்பு செய்வது, எனக்கு உரியவர்களை அன்பு செய்வது. அப்படி அன்பு செய்கின்ற பொழுது நான் அவர்களுக்காக உழைப்பேன், அவர்களுக்காக நான் எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பேன். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற மாபெரும் கொடியாகிய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். எங்கள் உழைப்பினூடாக எங்களிடம் இருக்கின்ற செல்வங்களையும் எங்களுடைய இருக்கிற நல்ல குணங்களையும் பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு அருவருப்பையாக இருக்கிறது என்பதை
இன்றைய நற்செய்தியினூடாக நாங்கள் பார்க்கிறோம். சோம்பல்தனம் எங்களுக்கு பலவிதமான தீமைகளை உண்டு பண்ணும். சோம்பல் மனம்தான் சாத்தானுடைய பட்டறைன்னு சொல்லுவார்கள். வேலைத்தலம். சோம்பேறியின் உள்ளம் சாத்தானின் வேலைத்தலம்னு சொல்லுவார்கள். ஆகவே சோம்பலாக இருக்கிற பொழுது பலவிதமான தீமைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் உற்சாகமாக சுறுசுறுப்பாக உழைத்து மற்றவர்களை அன்பு செய்து எங்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்களையும் எங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்களையும் பெருக்கி இறைவனை மகிமைப்படுத்தி மற்றவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்யக்கூடிய அந்த உயர்ந்த உணர்வு எங்களுக்குள்ளே வளர வேண்டும் என்று திருப்பள்ளியிலே தொடர்ந்து இறைவனை பார்த்து மன்றாடி செவித்துக் கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் தகப்பனே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைந்திடவும் அவர்களது முயற்சிகள் ஒவ்வொன்றையும் பொருட்படுத்தி வழிநடத்தியல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தகப்பனே, நாம் இறைவன் நமக்கு தந்த ஆற்றல்கள் திறமைகளை மலங்கடிக்காமல் எம்மிடமுள்ள திறமைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் இறைவன் ஆசியை நிறைவாக பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்குள்ள ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். அவர்களது தொழில் வளம் சிறக்கவும் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி சிறக்கவும் அருள்பாலிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக சிறப்பாக மன்றாடி கொள்வோம். இன்றைய நாள் அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை நினைவுகூர்ந்த அந்த குழந்தையை நீர் ஆசீர்வதித்து உமக்கு வந்த குழந்தையாக குழந்தை பருவத்தில் இருந்து வளர நீர் ஆசீர்வதியும். இன்னும் பல்வேறு விதமான நன்மைகளையும் இடமிருந்து பெற்றுக்கொண்டு நன்றி கூறுகின்றவர்களுக்காக, திருமண வாழ்விலே இணைந்து திருமண வாழ்விலே பயணித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். குறிப்பாக இந்த திருப்பலியிலே தங்களுடைய குடும்ப வாழ்வுக்காக நன்றி கூறுகின்றவர்களை தொடர்ந்து நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இன்னும் பல்வேறு விதமான நன்மைகளை உம்மிடம் பெற்றுக்கொண்டு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து உமது அருள் வரங்களால் நிரப்பியறணும். தங்களுடைய வாழ்வுக்கு தேவையான உடல் உள்ள ஆரோக்கியத்தை வேண்டி நிற்கின்றவர்களையும் திருமணம் என்ற புனிதமான அருட்சானத்தினால் இன்றைக்கு இணைகின்ற இளமுள்ளங்கள் இருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா விதமான தீமைகள் துன்பங்கள் எதிர்மங்களை பாதுகாத்து கொள்ளும். என் அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களிலே தங்களுடைய உறுதி பூசல் என்ற அருட்சானத்தை பெறுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் தூய ஆவியானவரை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பணிகளிலேயும் ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் உற்சாகத்தோடு செயல்பட்டு இந்த அருட்சாதனத்தை நல்ல முறையிலே பெறுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும்
ராஜ்ய ஆனபானமாக மாறும். உடல் பொருளாவே உணர்வுகளெல்லாம் உமக்குடனே தந்தது. உடல் பொருளாவே உணர்வுகளெல்லாம் உமக்குடனே தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் ரஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் இந்த உலகத்தின் தீமைகள், துன்பங்கள், நோய்களிலிருந்து இறை பராமரிப்பை பெற விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப்பெற உமது ஆட்சி வருக. உமது திருவிழா முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு தேரமிருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்திரளும் திரள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக.
நீ உறவாடும் நேரமே என்னுளமங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவனுனது உடனிருப்பார் தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவனுனது உடனிருப்பார் சுமைகள் கூட சுகம் தருமே உன்னிமைகள் என்னை அரவணைப்பார் படைப்பினில் ஒளிர்வது உன்முகமே இது பரமனே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே என்னுளமங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே இடர்கள் கூட இணைக்கின்றது என் இனியவன் நின்னில் இயங்குவதால் இடர்கள் கூட இணைக்கின்றது என் இனியவன் நின்னில் இயங்குவதால் தடைகளில் மனம் மகிழ்கின்றது என் தாயாய் உள்கரம் தேற்றுவதால் நினைவிலும் நீங்காது உன் முகமே இறை நேசமே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே என்னுளமங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவனுனது உடனிருப்பார் தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவனுனது உடனிருப்பார் சுமைகள் கூட சுகம் தருமே உன்னிமைகள் என்னை அரவணைத்தான் படைப்பினில் ஒளிர்வு உன்முகமே இது பரமனே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே என்னுளமங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே இடர்கள் கூட இணைக்கின்றது என் நீயவன் என்னில் இயங்குவதால் இடர்கள் கூட இணைக்கின்றதே என் இனியவன் என்னில் இயங்குவதால் தடைகளில் மனம் மகிழ்கின்றது என் தாயாய் உன்கரம் தேற்றுவதால் நினைவிலும் நீங்காது உன் முகமே இறை நேசமே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே
உள்ளமெங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன்னங்கள் என்னை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே. ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எம்மில் மீண்டட செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய புதியான எதிர்பார்ப்பை மாநிலமும் படைப்புகள் அனைத்தும் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளையும் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கை திருப்பயணிகளான உம்மிடம் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் செயல்களின் பணியால் பூவுலகு நிறைவடைந்துள்ளது. அதனால் பூவுலகில் நின்று உணவு அளிக்கின்றீர். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்று அனைத்திலும் உமக்கு வந்தவர்களாயிருக்க தகுதி வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மறை என்னும் மலரே மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மறை என்னும் மலரே மாந்தரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே ஊருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் நரி என்னும் மலரே மாந்தரின் மாமணியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.